சரவண பொய்கையிலேயே தவம் செய்த அமிர்தவள்ளி சுந்தரவள்ளிக்கு முருகப்பெருமான் சொல்லுகிறார், நான் சூழ்நிலை வதம் பண்ணிட்டு பிறகு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா சக்தி என்பது சாந்தத்தை தரக்கூடியது, அமைதியை தரக்கூடியது. அந்த வகையிலே தேவியானை மனம் செய்து வைத்தார் திருப்பரங்குன்றத்தில். அவருடைய கோபம் குறையல. அவருடைய கோபம் குறைய வேண்டி இந்த மண்ணுலகம் முழுவதும் தேடுறார். எந்த இடத்துல போய் தங்கனா முருகனுடைய கோபம் குறையும். அப்பொழுது முருகனே விரும்பி அவரே தங்கிய மலைதான் திருத்தணி மலை. அதுக்கு பெயர் செரு தனி. செரு என்றால் கோபம், தனி என்றால் தனிந்தது. முருகனுடைய கோபம் தனித்த மலை செருத்தணி. அதுக்கு பெயர் செருத்தணிகை என்றுதான் பெயர். அந்த செருத்தணிகை என்ற அந்த பெயர் தான் பின்னால நாம செருத்தணி என்று சொல்ல வராம அதை நம்ம அப்படியே காலம் வரையில பெயர் மாறி திருத்தணின்னு விட்டது. அதற்கு பெயர் செருத்தணி. 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், ஒரு முச்சி வீடு கட்டித்தாரே திருத்தணி மலையில் வேலவனே முருகா 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன். கொச்சுக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், முச்சி வீடு கட்டித்தாரே முருகா திருத்தணி வேலவனே. ஐந்தாம் படை வீடு அந்த திருத்தணி. அந்த திருத்தணியில் முருகருக்கு கோபமானது குறைகிறது. அப்போதுக்கு பிறகுதான் நாரதர் சொல்றார், அக்காக்காரும் கொடுத்துட்டீங்க, சுந்தரவள்ளி உங்களையே நினைத்து வள்ளி அம்மாவா திரைப்படம் காத்து கொண்டிருக்கிறார், அவளுக்கு அருள் கொடுங்கள் என்று. அங்கிருந்து முருகப்பெருமான் மிக சிறப்பாக வேடுவனாக வள்ளியை மனம் புரிந்தார். அப்படிப்பட்ட ஐந்தாம் படை வீடு திருத்தணி. முருகனுக்கு பிடித்த இடம், முருகனே தங்கிய இடம். அங்கே நீலோற்பல மலர் என்று மலர்கிறதாம். காலையிலே ஒரு மலர், மத்திய வேளையிலே ஒரு மலர், மாலையிலே ஒரு மலர். இந்த நீலோற்பல மலரை அங்கே சிறப்பாக முருகனுக்கு சாத்துவது ஐதீகம். இந்திரன் வழிபட்ட கஷேத்திரம். எல்லாவற்றிற்கும் மேல 6 படை வீட்டுல சூரசம்காரம் நடக்காத ஒரே படை வீடு திருத்தணி மட்டும்தான். சுவாமி மலையில கூட சூரசம்ஹாரம் உண்டு. திருத்தணியிலே சூரசம்ஹாரம் என்பது கிடையாது. ஏன்னா அங்க சுவாமியுடைய கோபத்தை தனித்த மலை திருத்தணி என்பதனாலே இப்பொழுது வரையிலும் திருத்தணியிலே சூரசம்ஹாரம் செய்ய மாட்டார்கள். திருக்கல்யாணம் மட்டும்தான் செய்வார்கள். சஷ்டி விரதம் சுவாமி தரிசிக்கிறதெல்லாம் பார்க்க முடியவே தவிர திருத்தணியிலே சூரசம்ஹார விழா, இந்த கந்த சஷ்டி விழாவிலே சூரசம்ஹாரம் என்பது கிடையாது. அப்படிப்பட்ட திருத்தணி முருகனை அருணகிரிநாதர் சேவிக்கின்றார்.